ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் எப்படி சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து ஒரு 100 கிராம் துவரம் பருப்பு நான் வந்து வேக வைக்க போகிறேன். அது கூடவே சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, சீரகம், வெந்தயம், பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய், கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா வந்து உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயிலே இதை வந்து நல்லா வதக்கணும். அப்போ தான் வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய் சாம்பார் வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ டேஸ்ட்டு பார்க்கும்பொழுது இப்போவே சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வந்து புளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி தான் நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு காயை நல்லா வெந்த பிறகு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடி.